தம்பி, யாரு நீ? ஏண்டா பைத்தியக்கார மாதிரி வளர்ற? நானா பைத்தியம்? நீ தான் பைத்தியம். வானத்தை எழுந்த பின்னால எப்படி வாழறதுன்னு தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சனே, நீ இப்படி ஆயிட்டேடா. அம்மா, நான் அறக்கூடமாயிட்டேன். என் தம்பி அறக்கிருக்கேன். எல்லாத்துக்கும் அந்த மைனர் தானே காரணம். இப்ப நான் அவளை என்ன செய்யறேன் பாரு. ஏண்டா, ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டியே, அவளுக்கு வாழ்வு கொடுறான்னு அவனை அடிச்சு கேட்க போறேன். அந்த வாழ்க்கை நான் விரும்புறேன். அப்படி நீங்க கேட்ட உடனே எனக்கு வாழ்வு கொடுத்துட போறா? அதுதான் போகட்டும். கெட்டு போனவங்கிற விஷயம் இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா சில காரி துப்ப மாட்டாங்களா? அப்படித்தான் நான் அவமானப்பட்டு போகணும்னு நீங்க விரும்பினா போங்க, தாராளமா போங்க. கொஞ்சம் இந்த மைனரை பாருங்க. எங்க போயிட்டு வரீங்க? வந்து வெக்கமா இருக்கா சொல்றதுக்கு? நான் சொல்றேன், அந்த மிலிட்டரிக்காரரை பாக்குறதுக்கு தானே போனீங்க? ஆமா, கூப்பிட்டேன் சாரு, போனேன். அவரு கூப்பிட்டாரு, நீங்க போனீங்க. அதுவும் பொம்பளை இல்லாத வீட்டுக்கு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. உண்மைதான். எருக்கஞ்செடிய மறி கொழுந்துன்னு நினைச்சிட்டேல்ல. எங்க வீட்டுக்காரர் புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காருங்கிறதுக்காக எப்படி வேணும்னாலும் நடக்கிறதா? மனுஷனுக்கு நோய் வரலாம், சாவு கூட வரலாம். ஆனா இந்த சந்தேகம் மட்டும் வரக்கூடாதுமா. ஓஹோ, நீங்க எனக்கு புத்தி சொல்றீங்களா? சரி, போனீங்க, பாத்தீங்க, பேசுனீங்க. அப்ப நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்ல. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? பச்சை கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா வெள்ளை செவர் கூட பச்சையாத்தாமா தெரியும். இல்ல, மனுஷன் வாழறது கௌரவத்துக்காக. நீங்களும் அவரும் பேசுறத பார்த்தா ஊர்ல 4 பேர் என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல இருக்கிற என்னையும் உங்களை மாதிரி தான் நினைப்பாங்க. இப்பவே நானும் என் புருஷனும் தனி கொடுத்தனம் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பஞ்சவர்ணம், என்னை விட்டு என் தம்பியை பிரிச்சிடாத. முடியாது. அவரை கூட்டிக்கிட்டு தான் நான் போவேன். உங்க அப்பா வீட்டுக்கு போறியா? இல்ல, என் வீட்டுக்கு போனா மாமனார் வீட்டுல குடியிருக்கிறாருங்கிற அவ பேரு அவருக்கு வந்துடும். பின்ன எங்க போறேங்கிற? ஒத்தப்பனமர வீட்டுல தங்கி இருக்க போறேன். வாங்க, இதுதான் நம்ம பழைய வீடு. ஞாபகம் இருக்கு? வாங்க, இனிமே நாம இங்கதான் தங்கி இருக்க போறோம். வாங்க. எங்க வந்தீங்க? என்னையும் உங்க வீட்டுல ஒரு சேர்த்துக்கங்க. நானும் என் புருஷனும் நிம்மதியா குடுத்தன நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க குறுக்க வந்து அந்த நிம்மதியை கெடுத்துடாதீங்க. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே என் தம்பிக்காகத்தான். அவனை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. உங்க 2 பேரையும் விட்டா எனக்கு வேற உறவு ஏதுமா? இதை என்ன நம்ப சொல்றீங்களா? இந்த வீட்டுல ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். பஞ்சவர்ணம், நீங்க இருந்தா நாங்க யாரும் மானத்தோட வாழ முடியாது. நீ என்னமா சொல்ற? இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்றேன். நான் வரேன்.
பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம். கடவுளே, ஏன் இந்த பொண்ணு இப்படிதான் பேசுறா? ஒண்ணுமே புரியலையே. உத்தமா, எங்க வந்தீங்க? போயிடுங்க. அன்னைக்கு என்ன கூப்பிட்டு பேசுனதுனால பஞ்சவரன் என்ன தப்பா நினைச்சிட்டா. அவ மனசுல சந்தேகத்தை கொழுந்து விட்டு எரியுது. ஏன் மனசுலயும் ஆசங்கிரத்தை கொழுந்து விட்டு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? சிச்சை, உன்னை பார்த்தாலே போத வரும். வரும். உங்களை யோகிய நினைச்சு என்னை பத்தி எல்லா ரகசியம் சொன்னனே, அது பெரிய தப்பு. இல்ல, நீ அத சொன்னதுனாலதான் உன் மேல ஆசை அதிகமாயிடுச்சு. அணில் கடிச்ச கனி ரொம்ப ருசியா இருக்கும் இல்ல? இவ்வளவு அநாகரிகமா பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. போயிடுங்க. எங்க அக்காவை கெடுக்கவா பாக்குறேன்? அக்கா, தம்பி, அக்கா, தம்பிக்கு பைசு தெரிஞ்சிருச்சு. தம்பி, உத்தமா, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? பஞ்சவர்ணம் தான். அன்னைக்கு நாம 2 பேரும் பேசுனதை அவ கேட்டிருக்கா. ஒத்தப்பன மர வீட்டுக்கு கிட்டு வளைச்சிட்டு வந்து அவனை குணமாக்குறதுக்காகத்தான் உன்கிட்ட சண்டைப்புறமா நடிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, இப்ப உன்னை நான் கெடுக்கிறமா நடிச்சதுக்கு யார் காரணம் தெரியுமா? பஞ்சவர்ணம் தான். பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம் இப்போ சம்சாரப்பா.
பயல வைத்தியம் தெரிஞ்சு போச்சுடா முட்டா பயல. இந்த ஊரே கொடுமைப்படுத்திட்டு இருந்த ஐயோ என்ன நான் கொன்னுட்டேன். இனிமே தங்கம்